வாங்க நம்ம எப்படி சொரா புட்டு செய்கிறது பார்க்கலாமா. இது வந்து ரொம்ப நல்லது ஃபார் லாக்டேட்டிங் மதர்ஸ், அதாவது தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அதை விட ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ சொரா எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ சொரா போட்டு மஞ்சள் கல் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்ததுரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சாஃப்டாகிடும். சாஃப்டாக இருந்தால் ரொம்ப வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இதில் வெந்துடுச்சு. அப்புறமா வாட்டரை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோல்லாம் இருக்குல்ல, அதை வந்து க்ளீனாக எடுத்துடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைமில் அந்த மேலே இருக்கிற தோல் வந்து மண் வாசனை இருக்கும், ப்ளஸ் வந்து கசக்கும் அந்த தோல். ஸோ அதனால் வந்து மெதுவாக வந்து நம்ம கை சூடு பொறுக்கிற அளவு இருக்கும்போது அந்த மேலே இருக்கிற தோலை வந்து அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அந்த போன்ஸ் எல்லாம் 1, 2 இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா கை பிசைஞ்சிட்டு அந்த போனை வரைக்கும் தனியாக எடுத்துருங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு மீன்வைல் பார்த்திங்கன்னா ஒரு கை நிறைய பார்த்திங்கன்னா பூண்டு இருக்குல்ல, அது வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இந்த சொரா புட்டு யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு பார்த்திங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, ஒரு 8th மந்த் 9th மந்த் அப்போவே இந்த சொரா புட்டு செஞ்சு சாப்பிடும்போது அந்த பால் சுரக்கிறது வந்து அம்மாங்களுக்கு இருக்கும். ஸோ ஆஃப்டர் பர்த் ஆஃப் அ பேபி, அதாவது பேபி பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பால் உடனே வந்து கிடைக்கும் மதர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கிறதுனால பிரெயினோட டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் பேபிக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் இதில் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 4 to 5 ஆனியன் வந்து நல்லா வந்து நான் இன்றைக்கி ஆனியன் கட்டரில் ஜோடியாக் மிக்ஸி கட்டரில் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா பொடியை கையில் கூட கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சொரால வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி மசாலாவில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பத்தாது இல்லையா, அதனால கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சொரா, அதையும் அதில் போட்டுட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுடுங்க. ஆக்சுவலாக ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வெங்காயம் வதக்குறீங்களே அப்போவே போட்டுருங்க. நான் வந்து வதக்கிறது அதாவது போடுறதுக்கு மறந்துட்டதுனால இப்போ போடுறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 கிலோ சுறாக்கு வந்து 1.25 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் காரம் நிறைய கரெக்டாக இருக்கும். அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், உப்பு. இன்றைக்கி என் பையன் சாப்பிட்றதுனால நான் வந்து மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரெக்டாக 1.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் 1/2 கிலோ சொராக்கு. ஸோ ஏன்னா வந்து நம்ம ஒரு க்ரீன் சில்லி வேறு ஆட் பண்ணுறோம்ல, அதனால. அப்புறமா போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பச்சை வாசனை சொராலேருந்து ஒரு நீச்சு வாசனை இருக்குல்ல, அதில் நல்லா போயிடும். இந்த மாதிரி கடாயில் நல்லா பரப்பி விடுங்க. அப்பப்போ 2-3 நிமிஷம் கழித்து வந்து கலக்கி விடுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து அயன் பேனில் பண்ணும்போது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு இந்த சொரா புட்டு சாப்பிட்றதால பால் வந்து திக்காகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குமா. குழந்தைக்கு சாப்பிட்றது வந்து அமிர்தம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், கலக்கிட்டு பதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, இப்படி கரண்டியால் எடுக்கும்போது அப்படியே உதிரணும். இந்த மாதிரி இதை பாருங்கள், அந்த மாதிரி உதிர்ந்தால் அது வந்து கரெக்டான பதம். இன்றைக்கி வந்து நான் வந்து இடியாப்பம் கூட வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் இடியாப்பம், ரைஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குறதா அப்படி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இந்த சொரா புட்டு இருக்குல்லையே அதே அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்பத்தை வந்து நல்லா ஒரு 3 இடியாப்பம் எடுத்து நல்லா பிச்சு போட்டுருங்க. பிச்சு போட்டுட்டு ஒரு தோசை கரண்டி இருக்குல்ல உங்கள் வீட்டில், அதை போட்டு நல்லா குத்துங்க. யார் மேலாம் கோவம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து அதில் காட்டுங்க. ஸோ வந்து டிஷ்ஷாக சரியாக வந்துடும், உங்கள் கோவத்தையும் தீர்த்த மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி குத்துட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஈக்குவலாக வந்து இடியாப்பம் வந்து அதோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதே மாதிரி சிக்கனு கூட பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.